கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தங்கும் ஆலயம் எது? நம்ம இருதயமே அவருடைய ஆலயம். நம்ம இருதயத்தில் அவர் வாசம் பண்ண ஆசையாக இருக்கிறார். இந்த இருதயத்தை நாம் எப்படி பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும்? பரிசுத்தமாய் எல்லாவற்றையும் இருந்தால் தான் அந்த இருதயத்திலே வாசம் பண்ண முடியும். வேசித்தனத்திற்கும் நம்ம சரீரத்தை விட்டு போட்டால் அவர் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதுதான் இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 13 நீங்கள் வாசித்து பார்த்தீங்களே என்றால் சொல்லப்பட்டு இருக்கிறது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமும் வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களாம். அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவனுடனே ஒரே மாம்சம் ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்துக்கு நீங்கள் கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்மளை ஆண்டவர் சிலுவையில் மறித்து நம்மளை மீட்டு கொண்டார், பிசாசுக்கிட்டேருந்து மீட்டு கொண்டார். அப்படி இருக்கும்போது நாம் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய உடம்பு, சரீரம் எல்லாம் தேவனுக்குரியது. அப்போது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் எல்லாவற்றிலும் சிந்தனை, பேச்சு, செயல், நடை, யோசிக்கிறது எல்லாமே, அதாவது உச்சந்தல் இந்த உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுக்கே நாம் பரிசுத்தமாய் அவரிடத்துல நாம் என்ன செய்யணுமா இருக்கணுமா. அப்போ தான் அந்த இருதயத்தில் அவர் வாசம் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.